ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் கனி ஃப்ரம் கேனடா, ஃப்ரம் கனி பிக்சர்ஸ், ஃப்ரம் டொராண்டோ. என்னுடைய முதல் கிளிப்பை நீங்கள்லாம் வியூ பண்ணியதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிற விஷயம் ஒரு சிம்பிள் மேட்டர். தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வர 16ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடக்குது. அதில் நீங்கள் ஒரு புதிய முதலமைச்சர் இல்லை இருக்கிற முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஸோ தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நீ ஓட்டு போடுறியோ இல்லையோ, யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆனால் நீ ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிற? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். 35 to 40% ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சி, உங்களுக்காச்சும் புரியுதா நீங்கள் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கன்ட்டு? என்ன காரணம்? என்ன அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனா? நாடு பிடிக்கலையா? அந்த நாட்டுடைய குடிமகன் இல்லையா? என்னப்பா கிரிக்கெட்டுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அஜித் சாரு, ரஜினி சாரு, கமல் சாரு, விஜய் சார்னு சொல்லிட்டு எல்லா சாரையும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. அப்போ வந்தே மாதரம்னு பாட்டு பாடுறப்ப மட்டும் அப்படியே அந்த ராக் பீட்டை கேட்டுக்கிட்டு எல்லோரும் டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க. அப்போல்லாம் இருக்கிற உங்கள் ஆர்வம் இந்த ஓட்டு போடணுங்கிற விஷயத்தில் மட்டும் வர மாட்டேங்குது. சி, இட்ஸ் யுவர் ஃபஸ்ட் டியூட்டி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இட்ஸ் யுவர் ஃபஸ்ட் டியூட்டி. முதல் கடமை. ஒரு நாட்டில் நீ சிட்டிசன் அப்படிங்கிற, அதாவது ஒரு குடிமகன் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ வாழ்கிறவனாக இருந்தால் உன்னுடைய முதல் கடமை நீ ஓட்ட போடணும். பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, யாரும் பெருசாக எந்த தலையெழுத்தையும் நாளைக்கு மாற்ற முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இந்த டிசைடிங் ஃபேக்டரான இவ்வளோ பெரிய கேங்கு ஓட்டு போடாததுனால திரும்ப திரும்ப நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்கள்லாம் யாரும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். அதாவது திமுக, அதிமுக இந்த 2 கட்சிக்கும் உள்ள ஓட்டு வங்கியை யாராலையும் மாற்ற முடியாது. அவங்களுக்குன்னு உள்ள அந்த தொண்டர்கள் காலங்காலமாக இருக்கிறதுனால அது அப்படியே வாழையடி வாழையாக அது வளர்ந்துக்கிட்டே வர்றதுனால அவங்களுடைய ஓட்டு வங்கியை யாராலையும் மாற்ற முடியாது. மேபி வெரி ஃபியூ பர்சன்டேஜ் ஹியர் அண்ட் தேர் அது மாறும். அப்புறம் அடுத்தாப்பில் இருக்கிற சின்ன கட்சிகளான காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, இது ரெண்டுக்கும் நடுவில், எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற மீடியம் சைஸ் கட்சி மிஸ்டர் விஜயகாந்தோடைய கூட்டணி, அப்புறம் ரொம்ப சின்ன கட்சியான சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, அவங்கவுங்களுக்குன்னு உள்ள ஓட்டுக்கள் அவங்கவுங்க அந்த கட்சியை ஆரம்பிக்கிறப்பே இருக்கிற தொண்டர்கள் கம்பல்சரியாக போட்டுருவாங்க. ஆனால் இது எதுலேயுமே சேராத நீங்கள்லாம் தனியாக நிற்பீங்க. அதாவது இது கட்சிகள் சாராத, ஏன்னா கட்சியில் இருக்கிறவனை டேய் நீ ஓட்டு போடாதேன்னு சொல்லி நீங்கள் அவனை கத்தியை காட்டி மறினா கூட அவன் வீட்டில் இருக்க மாட்டான், ஓட்டு போட்டுருவான். ஆனால் நம்மளுடைய குடியுரிமையை மறந்துட்டு, நம்மளுடைய அதாவது இறையாண்மையை மறந்துட்டு ஓட்டு போடாமல் நாம் இருக்கிறது ஒரு கேவலமான செயல். யூ மஸ்ட் கோ அண்ட் காஸ்ட் யுவர் ஓட். நீங்கள் கட்டாயம் வாக்கு சாவடிக்கு போய் வாக்கை செலுத்தணும். காரணம் என்னென்னா, ஓட்டுன்னு வர்றப்ப தமிழ்நாட்டுக்காரன் ரொம்ப ஸ்மார்ட். தமிழன் ரொம்ப ஸ்மார்ட். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பேக் இன் மிட் 80ஸில் நான் ஸ்டூடெண்ட் காங்கிரஸில் இருந்தேன். அப்போ பாபநாசத்தில் மூப்பனார் ஐயா போட்டியில் நின்னார். ஏன்னா அப்போ காங்கிரஸும் ஜெயலலிதா அப்போ தான் புதுசாக வந்திருந்தாங்க, அவங்களும் கூட்டு வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் கபிஸ்தலத்தில் போய் மூப்பனார் ஐயா வீட்டில் ஒரு 2-3 நாள் இருந்து நான் மூப்பனார் ஐயாவுக்கு ஓட்டெல்லாம் சேகரிக்க போயிருந்தேன். ஐ வென்ட் ஃபார் அ கேன்வாசிங். அதே நேரத்தில் திருவாரூரில் திரு சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ்நாடு முன்னேற்ற காங்கிரஸ்ன்னு நினைக்கிறேன், தாமுகான்னு நினைக்கிறேன், அந்த பேரில் தனியாக ஒரு புது கட்சியை தொடங்கி அவங்க எலெக்ஷனில் நின்றாங்க. அப்போ டிஎம்கே வின் பண்ணாங்க. 140 150 சீட்ஸோ எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர். இது ஒரு 27-28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. பேக் இன் 1989 நான் சொல்கிறது. அப்போ சிவாஜி சாரை எதிர்த்து டிஎம்கேலேருந்து ஒரு சாதாரண வேட்பாளர் தான் நின்னார். சிவாஜி சார் டெபாசிட் இழந்து போயிட்டார். சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, நடிகர் திலகம், பெரிய பெரிய கலைஞர், இந்தியாவின் மாடர்ன் பிராண்டோ, டெபாசிட் போயிடுச்சு அவருக்கு.
அந்த அளவுக்கு வந்து நீ என்ன வேணாலும் பண்ணு. அ ஆட்சின்னு வர்றப்ப நான் யார தேர்ந்தெடுக்கணுமோ அவன தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லி அன்றைய தமிழ்நாடு இருந்துச்சு. இன்னைக்கு அது மாரி எதுவுமே இல்ல. ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டீங்க. ரொம்ப ஏன்டா? எவன்டா? என்ன செய்ய போறான்? ராமன் ஆண்டா என்ன? ராவணன் ஆண்டா என்ன? நத்திங் கான சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில நீங்கலாம் இருக்கீங்க. அப்சல்யூட்லி தட்ஸ் ராங். யூ சி மாற்றம்ங்கிறது வந்து ஒரு ஓவர் நைட்ல எங்கேயுமே நடக்காது. ஒரு சின்ன விதை, அப்புறம் அது சின்ன கிளை, அப்புறம் அதாவது ஒரு சின்ன செடியாகி, மரமாகி, அப்புறம் பழமாவுறது. இந்த கதையெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. யூ கைஸ் ஆர் நாட் ஃபூல். அப்படி தான் ஒரு மாற்றம் வரும். நீங்கள்லாம் உண்மையிலே வந்துக்கிட்டு நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணணும். நீங்கள்லாம் உண்மையாகவே இஃப் யூ திங்க், ஓகே நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, இட் வில் ஹேப்பன் ஒன் டே. நடக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு பூத்துக்கு போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க. ப்ளீஸ் ஓட்டு போடுங்க. ஏன்னா ஓட்டு போடாமல் இருக்கிறத போல் தவறான விஷயம் எதுவுமே கிடையாது. காசுக்காக ஒரு கூட்டம் மாரடிச்சு அந்த ஓட்டை போய் அவங்க காசை வாங்கிட்டு போய் போட்டுருவாங்க. கட்சிங்கிற பேரில் ஒரு கூட்டம் போயிட்டு ஓட்டை போட்டுருவாங்க. இந்த ஏதோ இந்த நடுநிலைமையாக இருக்கிறதுல பாதி பேர் தான் ஓட்டை போடுறாங்க. மீதி பேர் ஓட்டு போடுறதில்ல. அந்த பாதி பேர் வந்து ஏதோ ஒரு ஒரு கட்சிக்கு போகிறதுனால அந்த கட்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வின் பண்ணிடுறாங்க. நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? எல்லாருமா போய் ஓட்டு போட்டு உங்களில் நீங்கள் யாரை சிறந்தவர்னு தேர்ந்தெடுக்கிறீங்களோ, ஐ மீன் நினைக்கிறீங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்துருங்க. ப்ளீஸ் கோ அண்ட் வோட். ஓகே, வில் சி எகெயின். என்னுடைய நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து லீகலாக எப்படி கனடாக்கு வர்றான் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணலான் இருக்கேன். ஹூஎவர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் வாட்ச். தேங்க்யூ. குட் நைட்.